ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடியே நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதீங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மொந்த வாழைக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காயை சமைக்கிறதுக்கெலாம் நம்ம இந்த வாழைக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு இதோட தோலை நீக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தோல் நீக்கிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கான பீஸாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தின் பீஸாக கட் பண்ணிக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னா கூட கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்துட்டு இது ஒரு 75லேருந்து ஒரு 80% குக் ஆனால் போதும். ரொம்ப மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிடாதீங்க. ஒரு 3/4 பதம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து தண்ணியை வடித்து அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், வாழைக்காய் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேருந்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒரு வடிகட்டியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல், 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளுக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், வாழைக்காய் ரொம்ப மேஷ் ஆகாமல் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. அடுத்தது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வாழைக்காயோட மசாலா அப்புறம் உப்பு எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். வாழைக்காயோட 2 பக்கமும் மசாலா பொடியெல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா 2 பக்கமும் படுற மாதிரி தடவி விடுங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா பொடியெல்லாம் 2 பக்கமும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஊறினா தான் நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் வாழைக்காயில் இறங்கும். ஸோ இது 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம. நீங்கள் தோசை தவாவில் கூட இதை பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் மசாலா தடவி வச்ச வாழைக்காயை ஒவ்வொன்றா எடுத்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. மீடியம் டு சிம்லையே வச்சு இதை குக் பண்ணுங்கள். வாழைக்காய் ஆல்ரெடியே வெந்துருச்சு. ஸோ சும்மா லைட்டாக கிறிஸ்பாக இருந்தால் போதும். கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பாகணும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பாக இருக்குது. கலர் லைட்டாக ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம்.
மீதி இருக்க வாழைக்காயும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான நல்ல ஸ்பைசியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.